ஒரு ஃபுல் மேராத்தனில் சப்த்ரி கொண்டு வர வரையும் முடி வளர்க்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது போக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கின அடி அப்படி எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். கல்யாணம் குஜிலி மஸ்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டேன். அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அதனால பொண்ணு நினைப்பே வரக்கூடாது நம்ம மூஞ்சியை பார்த்தா. அதனால இந்த மாதிரி ஒரு கெட்டப்பை மாத்தியாச்சு. இன்னைக்கு எதை பத்தினா சாப்பாடை பத்தி தான். எனக்கு சாப்பாடு ஒரு நாள் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாள் பிச்சைக்காரை மாதிரி என்ன எதுவுமே கிடைக்காது, சாப்பிடவே மாட்டேன். நான் நேத்தெல்லாம் அப்படிதான் இருந்தேன். நான் கிடைக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே பிளாங்கா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் தியரி அப்படின்ற ஒரு ஹோம்மேடு ஃப்ரூட்ஸ் தயாரிக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு பேக்கேஜ் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது போக நான் வீட்டில் இருந்து வேற சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக இல்லை, கஞ்சி. அது போக எங்கள் அம்மா ரொம்ப ஈஸியாக பாருங்க, மாமியா ஊறுகாய், முட்டை பொரியல். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உன் வீடியோ ரொம்ப போர் அடிக்குதுடா, என்னடா டெய்லி ஓடுறதே காட்டுற அப்படின்றாங்க. எனக்கும் இவர் கிஸ்தனிக்ஸ் பண்ணுறாருல பெங்களூரில், டீ குடிச்சிட்டு கப்பன் பார்க் போயிட்டு உருளைக்கிழங்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படிலாம் வீடியோ போடணும் தான் ஆசை. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான். அவனை கம்முன்னு இருக்க வச்சிட்டோம்னு வைங்களேன், சப்த்ரி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் பெங்களூர் போகலாம். அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேக்கோட டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். அப்போ தான் நாளைக்கும் கொடுப்பாங்க. இவ்வளோ இது பண்ணிங்க, இந்த பிஸ்தா பருப்பே உடச்சி வச்சுருந்துருக்கலாம். என்ன கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 2 பேரிச்சம்பழம், முட்டை, வெள்ளரிக்காய். வீடியோ முடிஞ்சு.